ராதிகா, நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியானது பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகம். அந்த அலுவலகத்தின் கேட் மூடப்பட்டிருக்கிறது, கதவு மூடப்பட்டிருக்கிறது கேட். அதனால அந்த கேட்டை திறந்து உள்ளே நுழைவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மறுப்பதையும், அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு வந்துள்ள அந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, SMS ஆனந்தன், MC சம்பத், NR சிவபதி ஆகியோரின் ஆதரவாளர்கள் கையில் பூங்கொத்து, மலர்கொத்து ஆகியவற்றோடு அங்கு தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை சந்திப்பதற்காக காத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, இப்போது 47 சட்டமன்ற உறுப்பினர்களோடு வென்ற கட்சி, பல முதலமைச்சர்களை பல அரசியல் தலைவர்களை உருவாக்கிய கட்சியிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளாக அமைச்சர் பதவி இல்லாததாலும், மேலும் 5 ஆண்டுகள் அமைச்சர் பதவியோ அல்லது கட்சியில் அரசு பதவி எதுவுமோ இல்லாத சூழ்நிலையில் அந்த கட்சியில் நீடிக்க இயலுமா இயலாதா என்கின்ற குழப்பத்தில் இப்போது தாவேகா அலுவலகத்தில் கொளுத்தும் வெயிலில் காத்திருக்கக்கூடிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், SMS ஆனந்தன், MC சம்பத், NR சிவபதி மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் உள்ளே நுழைவதற்கு அங்கு திரையரங்க கவுண்டர்களில் காத்திருப்பது போல தாவேகா அலுவலகத்திற்குள் செல்வதற்கு அதிமுக நிர்வாகிகள் அங்கு முண்டி எடுத்துக்கொண்டு தள்ளுமுள்ளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் உள்கட்சி பூசலும் அதிருப்தியும் உச்சக்கட்ட குளறுபடியும் அங்கு தென் மாவட்டங்களான தூத்துக்குடியிலிருந்து இங்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி வரை, வட மாவட்டங்களான திருவண்ணாமலை மற்றும் மேற்கு மாவட்டங்களான சேலம், திருப்பூர் ஆகிய அனைத்து மாவட்டங்களிலும் முக்கிய நிர்வாகிகள் இப்போ இன்று தாவேகாவில் இணைகிறார்கள். இணைவதற்காக அவர்கள் தாவேகா அலுவலகத்திற்கு வந்த போதும் தாவேகாவின் முக்கிய தலைவர்கள், தற்போதைய அமைச்சர்கள் புஷி ஆனந்த் உள்ளிட்ட ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இன்னும் தாவேகா அலுவலகத்திற்கு வரவில்லை என்பதால் இவர்களுக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாப்பிரெட்டிப்பட்டியின் கோவிந்தசாமி, சங்ககிரியின் சுந்தரராஜன், வீரபாண்டியின் முன்னாள் MLA ராஜமுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னாள் MLA மான்ராஜ், சாத்தூர் தொகுதியின் முன்னாள் முக்கிய அதிமுகவின் முக்கிய நிர்வாகியான ராஜவர்மன், திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ராஜவர்மன், கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் இப்போது அதிமுகவில் இணைவதற்காக அங்கு பூங்கொத்துக்களோடு காத்திருக்கிறார்கள். இதே போல குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, OPS ஆதரவாளராக இருந்த குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியின் இன்று தாவேகாவில் இணைகிறார். அவர்கள் அங்கு தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்குள் அவர்களுடன் வந்தவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாததால் அவர்கள் பின் வாசல் வழியாக அவர்களை உள்ளே நுழைவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த கேட்டின் முன் நின்று இப்பொழுது அவங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் வந்து காத்திருக்கிறார்கள். அந்த காட்சியும் அவர்களுக்கு இன்னும் உள்ளே செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் இணைவதற்காக இன்று காத்திருக்கிறார்கள். 10 மணிக்கு இணைப்பு விழா என்று அறிவித்துவிட்டு மணி இப்பொழுது 12. 2 மணி நேரமாக அதிமுகவின் நிர்வாகிகள் அந்த கொளுத்தும் வெயிலில் தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திற்கு முன், தமிழகத்தை 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி அதிமுகவில் இருந்து அவர்கள் விலகி இன்று ஒரே ஒரு முறை ஆட்சிக்கு வந்து 1 மாத காலமே ஆன தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக அந்த காத்திருக்கும் அந்த காட்சி அரசியல் ரீதியாக மிகுந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பூங்கொத்துகள், மலர்கொத்துகள் மற்றும் மாலைகளோடு வாசலில் காத்திருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள். தாவேகா தலைவர்கள் பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு உள்ளே இருக்கிறார்கள். இருந்த போதிலும் முக்கிய தலைவர்கள் புஷி ஆனந்த் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இன்னும் வரவில்லை. ஆதலால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அங்கு உள்ளே செல்வதற்கு முயன்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும், கதவு திறக்கப்படவில்லை இன்னும் தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில், அந்த காவல்துறையினரும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் அவர்களை உள்ளே விடுவதற்கு அனுமதி மறுப்பதையும், வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஆகியவற்றில் அங்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராதிகா.